ஜூலை மாதம் 6ஆம் தேதி, பொதுக்காலம் 14ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, சிற்பி ஒருவர் ஒரு மலையிலிருந்து 2 கற்களை வெட்டி கொண்டு வந்தார். அவற்றில் சிற்பம் செய்ய ஆரம்பித்தார். முதல் கல் சிற்பியின் விருப்பத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளித்தது. சிற்பியினுடைய செயல்பாடுகள் தனக்கு வலியையும் வேதனையையும் கொடுத்தாலும் அவர் தனக்கு சரியானதை மட்டுமே செய்கின்றார் என்ற நம்பிக்கையில் அந்த கல்லானது சிற்பியோடு ஒத்துழைத்தது. 2வது கல்லோ சிற்பி தனது சுதந்திரத்திற்கும் விருப்பத்திற்கும் எதிராக செல்வதாக அங்கலாய்த்தது. அவர் தன் மீது உளியை பயன்படுத்தியது தனக்கு வலியை கொடுக்கத்தான் என்று எண்ணியது. தன்னை காத்துக்கொள்ள சிற்பியை எதிர்த்து நிற்க முடிவு செய்தது. அவரோடு ஒத்துழைக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து முதல் கல்லானது சிற்பமாக கோவிலில் நின்று கொண்டிருந்தது. 2வது கல்லோ நடைபாதையில் போடப்பட்டு எல்லோரும் என்னை மிதிக்கிறார்களே என்று புலம்பும் அவல நிலைக்கு ஆளானது. சிற்பியின் விருப்பத்திற்கு தன்னை கையளித்த கல் சிற்பமானது. அவ்வாறு கையளிக்காத கல் அற்பமானது. கல்லாயிருக்கும் நம்மை கலைப்பொருளாக மாற்ற சிற்பியாகிய இறைவன் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். அவரது விருப்பத்திற்கு நம்மை கையளிப்போம். வாழ்வை நிறைவாகவும் மகிழ்வாகவும் வாழ்வோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பேரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரி
கடவுளின் செயல்களை பாரி. அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோ. அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கின்றார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரி கேளி. அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 12 வரை, மேலும் 17 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டிக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால்
நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று உங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமானதாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 2 இளைஞர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஒருவன் சொன்னான், என் தாத்தா இறுதி மூச்சு வரை சுதந்திரத்திற்காக போராடினார் என்று. அடுத்தவன், உன் தாத்தா சுதந்திரத்திற்காக போராடினாரா? எங்கு போராடினார்? கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் வைக்கப்பட்டார் என்றெல்லாம் கேட்க, முதல் இளைஞன், என் தாத்தா நாட்டு சுதந்திரத்திற்காக போராடவில்லை, தனது சுதந்திரத்திற்காக போராடினார். ஆனால் பாவம், கடைசி வரையில் என் பாட்டி அவருக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கவே இல்லை என்றானாம். எல்லா மனிதர்களுமே சுதந்திரமாக வாழ விரும்புகின்றனர். சுதந்திரத்தை விரும்பாத மனிதர் இந்த உலகில் யாரும் இல்லை. காரணம், சுதந்திரத்திற்கும் மகிழ்விற்கும் நேரடி தொடர்பு உண்டு. எந்த ஒரு மனிதர் தன் சுதந்திரம் பறிபோய்விட்டது என்று நினைக்கின்றாரோ அந்நபரால் மகிழ்வாக இருக்க முடியாது. கடவுள் மனித குலத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடை சுதந்திரம். சிறைச்சாலையில் இருந்து 3 வேளை சுகமாக சாப்பிடுவதை விட ஒருவேளை உணவு கிடைத்தால் கூட வெளியில் இருந்து சுதந்திரமாக உண்ண வேண்டும் என்று எண்ணுவதுதான் மனித இயல்பு. இன்றைய வாசகங்கள் கடவுள் தரும் சுதந்திரமான வாழ்விற்கான அழைப்பு குறித்து பேசுகின்றன. முதலாவதாக, அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. கிமு 587 பாபிலோனிய அரசர் நெபுக்கத்நேசர் தனக்கு சரியாக கப்பம் கட்டாத தென்னாடான யூதாவுக்கு எதிராக படையெடுத்து வந்தான். யூதாவின் தலைநகரான எருசலேம் நகரை சூறையாடியதோடு இஸ்ரேல் மக்களின் தனி பெரும் இன அடையாளமாக இருந்த எருசலேம் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினான். அரசியல் தளத்தில் நடந்த இவ்வீழ்ச்சி இஸ்ரேல் மக்களது வாழ்வில் பல்வேறு வகையான துன்பங்களை கொண்டு வந்தது. முதலாவதாக, அவர்கள் பாபிலோனியாவிற்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டனர். இரண்டாவதாக, அவர்களது கலாச்சாரம் மற்றும் சமய வாழ்வின் மையமாக இருந்த எருசலேம் சீரழிக்கப்பட்டதன் காரணமாக தங்களது கலாச்சாரத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு கலாச்சாரத்தை இழக்கின்ற ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டனர். மூன்றாவதாக, தங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த யாவே இறைவனை வழிபட முடியாத நிலையும் அவருக்கு விழா கொண்டாட முடியாத நிலையும் ஏற்பட்டது. நான்காவதாக, யாவே கடவுள் தங்களை மறந்துவிட்டார் என்று எண்ண ஆரம்பித்தனர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், பாபிலோனிய அடிமைத்தனத்தின் காரணமாக தங்களது ஒட்டுமொத்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு நிச்சயமற்ற தன்மையால் பீடிக்கப்பட்டு ஒருவிதமான வெறுமைக்குள்ளும் விரக்திக்குள்ளும் இஸ்ரேல் மக்கள் தள்ளப்பட்டனர். இத்தகைய சூழ்நிலையில் யாவே கடவுள் தன் அன்பு மக்களான இஸ்ரேலை மீட்டெடுக்கப் போவது குறித்த செய்தியை இறைவாக்கினர் வழியாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் ஒரு பகுதியே இன்றைய முதல் வாசகம். இறைவன் வழங்கக்கூடிய 2வது விடுதலை வாழ்வு சுய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை.
அன்புக்குரியவர்களே, என்னதான் ஒரு மனிதர் அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் சுய அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை பெறாத வரை அவரது வாழ்வில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இருக்கப் போவதில்லை. சுய அடிமைத்தனம் என்பது பணம், பதவி போன்ற ஆசைகளுக்கும் நான், எனது, என்னுடைய என்ற சுயநல குறுகிய எண்ணங்களுக்கும் அடிமையாகி அவற்றை நிறைவேற்றுவதற்காகவும் அடைவதற்காகவும் நாம் மேற்கொள்ளுகின்ற வாழ்வை சுட்டி நிற்கின்றது. மிக குறைவான பொருட்களை எடுத்துச் செல்ல தன் சீடர்களுக்கு அறிவுறுத்தியதன் மூலம், அதாவது பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று இயேசு கூறியதன் மூலம் பொருள் சார்ந்த ஆசைகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான அழைப்பை இறைமகன் இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். மேலும் சுயநல குறுகிய மனநிலைகளுக்கு அடிமையாகி கிடக்கும் மனிதர்கள் தங்கள் இல்லத்தை தேடி வரும் அமைதியை கூட உதறி தள்ளக்கூடிய முட்டாள் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இயேசு எடுத்துரைத்தார். இன்றைய உலகில் நேரடியான அரசியல் அடிமைத்தனம் அதிகம் இல்லை என்றாலும் சுய அடிமைத்தனம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. தொலைக்காட்சி, அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், அழகு சாதனங்கள், பொருளாதாரம் போன்ற புறம் சார்ந்த காரியங்களுக்கும் குறுகிய மனநிலைகள், எதிர்மறையான எண்ணங்கள், ஊனப்படுத்தும் உணர்ச்சிகள் போன்ற அகம் சார்ந்த காரியங்களுக்கும் அடிமையாகி கிடப்போர் எண்ணற்றோர். இத்தகைய சுய அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி வருவதற்கான முயற்சியை ஒரு பக்கம் நாம் மேற்கொள்ள வேண்டியிருந்தாலும் இன்னொரு பக்கம் இறைவன் தனது அருளை தொடர்ந்து நமக்கு வழங்கி இத்தகைய அடிமைத்தனங்களிலிருந்து நாம் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் தவிர்க்க வேண்டிய இருவிதமான அடிமைத்தனங்கள் குறித்து பேசுகின்ற இன்றைய வாசகங்கள் நாம் தேடி அடைய வேண்டிய ஓர் அடிமைத்தனம் குறித்தும் பேசுகின்றன. கடவுளுக்கும் அவர் மகன் இயேசுவுக்கும் அடிமையாக மாறுவதே அந்த அடிமைத்தனம். 2ஆம் வாசகத்தில் புனித பவுல், என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று சொல்லுகின்றார். மேலும் ரோமையர் 1 பிரிவு 1 வசனம், பிலிப்பியர் 1 பிரிவு 1 வசனம், ரோமையர் 6வது பிரிவு 15 முதல் 23 வரை உள்ள பகுதிகளில் தான் கிறிஸ்துவின் அடிமையாக இருப்பதை புனித பவுல் எடுத்துரைக்கின்றார். கடவுளுக்கு அடிமையாக இருப்பது என்பது கடவுளுக்கு முன்பாக புழு போல நம்மை இழிவாக எண்ணிக்கொண்டு பயந்து வாழ்வது அல்ல. மாறாக நம் விருப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு கடவுளின் விருப்பத்தை நமதாக்கி வாழ்வது ஆகும். அதுவே நம்மையும் வாழ வைக்கும், நம் வழியாக பிறரையும் வாழ வைக்கும். நாம் எந்த அளவிற்கு இறை விருப்பத்திற்கு நம்மையே கையளித்து அதை முழுமூச்சாக தேடுகிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் நாம் கண்டுகொள்ளுவோம். காரணம், இறைவனது விருப்பம் நாம் நமது வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும் என்பதே அன்றி வேறு எதுவும் கிடையாது. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உமக்கு அடிமைகளாக மாறுவதே, அதாவது உமது விருப்பத்தை செயல்படுத்துவதே எங்களது உண்மைத்தன்மையை கண்டுகொண்டு உரிமை குடிமக்களாக மாறுவதற்கான வழி என்பதை நாங்கள் உணர வரம்தாரும். ஆமேன். மனிதம் எங்கும் மலர்ந்திடவே, மாண்புடன் என்றும் வாழ்ந்திடவே, இறையாட்சி எங்கும் ஓங்கிடவே, இயேசுவின் சீடர்கள் வருகின்றோம். மனிதம் எங்கும் மலர்ந்திடவே, மாண்புடன் என்றும் வாழ்ந்திடவே, இறையாட்சி எங்கும் ஓங்கிடவே, இயேசுவின் சீடர்கள் வருகின்றோம். எளியோர்க்கு நற்செய்தி கூறிடவே, வறியோர்க்கு விடுதலை அளித்திடவே, எளியோர்க்கு நற்செய்தி கூறிடவே, வறியோர்க்கு விடுதலை அளித்திடவே, ஒடுக்கப்பட்டோர் தம் உரிமை பெற, ஒடுக்கப்பட்டோர் தம் உரிமை பெற ஓரணியாக திரண்டிடுவோம்.
சங்கமிக்க சமய வெறிகளை கடந்து துணிவுடனே, சாதியை கடந்து சங்கமிக்க சமய வெறிகளை கடந்து துணிவுடனே, ஆதிக்க உணர்வை அகற்றிடவே, ஆதிக்க உணர்வை அகற்றிடவே, அனைத்திலும் சமத்துவம் வளர்த்திடுவோம். அன்பு நிறைந்த உள்ளங்களோடு, நீதியை விரும்பும் தோழர்களோடு, அன்பு நிறைந்த உள்ளங்களோடு, நீதியை விரும்பும் தோழர்களோடு, போராட துணியும் கரங்களோடு, போராட துணியும் கரங்களோடு, இணைந்து ஒன்றாய் புறப்படுவோம். மனிதம் எங்கும் மலர்ந்திடவே, மாண்புடன் என்றும் வாழ்ந்திடவே, இறையாட்சி எங்கும் ஓங்கிடவே, இயேசுவின் சீடர்கள் வருகின்றோம், இயேசுவின் சீடர்கள் இணைந்திடுவோம், இறையாட்சி எங்கும் வளர்த்திடுவோம், இயேசுவின் சீடர்கள் இணைந்திடுவோம், இறையாட்சி எங்கும் வளர்த்திடுவோம், இறையாட்சி எங்கும் வளர்த்திடுவோம், இறையாட்சி எங்கும் வளர்த்திடுவோம்.